சீமான் வந்து உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறாரு. ஏற்கனவே அவங்க கூட்டணி கட்சிகள் அவங்க கூட சட்டமன்றத்தில் பேசும்போது, அதாவது மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எங்களுடைய போராட்டத்திற்கு வாழ் சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரடியாக அனுப்பி வச்சார். அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து முழு விவரத்தை மனுவாக அவரிடத்தை அளித்து விட்டோம். மேதக ஆளுநர் அவர்கள் உரிய முறையிலே இதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்க ஏற்கனவே தலைமை கழக அடுத்தது தலைமை கழக என்னுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளை கலந்து பேசி முடிவு செய்யப்படும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பிரச்சனை கள்ளக்குறிச்சி மரணம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. இது நாடே பதறி போயிருக்கு, தமிழ்நாடே பதறி போயிருக்கு. இந்த சூழ்நிலையில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் குரல் கொடுக்காததான் வேதனை அளிக்கிறது. அப்ப என்ன கொடுக்க போறாங்க? இதேதான் செய்ய போறாங்க. எங்க பேசுறது கூட போறாங்க. இப்பதான் சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தலைவர், ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. நேற்றைய தினம் பேசுறோம், விதி 56 பேசுறோம், கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து 56 விதியின்படி பிற அலுவல்களை சட்டமன்றத்தில் பிற அலுவலை ஒத்தி வைத்து இதை எடுத்து பேசணும்னு சொல்றோம். உடனே நாங்க வெளியே வந்த பிறகு சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, இதெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. நியாயம் கிடைக்காதவர்கிட்ட பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க. சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து பிரதான எதிர்கட்சிக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்படுது. பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் இந்த 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்றத்தில் சுதந்திரமாக பேச முடியல. ஏதாவது அரசு பற்றி சற்று குறைவாக சொன்னா கூட உடனே நீக்கிடுவார். அந்த அமைச்சர்கள் பேசுவதை விட சட்டப்பேரவையில் அதிகமாக பேச சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறோம், அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதிலை விட இவரே பதில் சொல்கிறார். அமைச்சர் பதில் வந்தா தானே அதை நிறைவேற்ற முடியும். ஆனா சட்டப்பேரவை தலைவரே பேசிடுவார். ஏன் நாங்க சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. நாங்க சொல்ல வேண்டிய பதில சட்டப்பேரவை தலைவரே சொல்றாங்க. எங்க சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்துக்கிறாங்க. அவர் அந்த ஆசனம் புனிதமான ஆசனம், அதுல யார் போய் அமர்ந்தாலும் நடுநிலையோட செயல்பட வேண்டும். ஆனா நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்படி இருக்கிறாருன்னா இல்ல, அது வருத்தம் அளிக்கிறது. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தா நிறைவேற்ற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தான் செய்யும், நாடகம் ஆடுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் நாடகம் ஆட தயாரா இல்லை. இதை சொல்லி இதற்கு வாய்ப்புகளுக்கு பெற்றுத் தருவதற்கு தான் நாங்கள் முயற்சி பண்றோம். சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்துறோம்.